வணக்கம். ரவி ரங்கநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட், சென்னையிலேருந்து. மூளையில் கட்டி மாதிரி ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாலும், இல்லை மூளையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபிட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அதுக்குண்டான வைத்தியங்களை பண்ணுறோம், சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்பி வந்துடுறோம். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தது உங்களுக்கு மறுபடியும் திரும்பி ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஃபிட்ஸ் ஒருத்தவங்களுக்கு மறுபடியும் வருதுன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி பாதுகாப்புகள் நாம் செய்யணும், என்ன பொசிஷனில் அவங்கள படுக்க வைக்கணும், யாரை கூப்பிடணும், அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட எந்த கான்டாக்டை நீங்கள் எமர்ஜென்சிக்கு கூப்பிடணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வந்தபோது அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இல்லாமல் இவங்க நிறைய நேரம் மல்லாந்த நிலையில் படுத்திருந்ததுனால அவங்க ஆஸ்பிரேட் பண்ணி அதனால் அவங்களுக்கு நிமோனியா நிறைய விஷயங்களை லூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும் முன்னாடியே நீங்கள் என்னென்ன பண்ணணும், பாதுகாப்புகள்ன்றதை தெரிஞ்சுட்டு வர்றது நல்லது. நன்றி.